டெஸ்ட் மட்டும் இல்லை, T20 நீங்களே பார்த்துக்கோங்க. இல்லை கொஞ்ச நாள் ரோஹித் சர்மா போயிடுவார், அப்புறம் ஓடி நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஃபார்மெட்டுக்கான கேப்டனா சுப்மன் கில் அனௌன்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்குதா, என்ன நடக்குது இந்த வீடியோ பார்ப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படீஸ் எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுப்மன் கில் அவர்கள் வந்து டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டை கொடுத்துட்டார் கேப்டன்சிக்கு. அவரை மாதிரி ஒரு கேப்டன் வந்து இப்படி ஒரு டெபியூ சீரீஸில் பண்ணதெல்லாம் சான்ஸே இல்லை பார்ப்போம். எல்லாரும் வாயை பொழந்துட்டு அதே நேரத்தில் மூடாதீங்க, ஒரே நிமிஷம் அங்கேயே இருங்க, இன்னும் கொஞ்சம் உங்கள் வாயை பொழக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை T20க்கு கேப்டன் ஆக்குவதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம கௌதம் கம்பீர் இருக்கார்லப்பா, அவர் பண்ணுறது தான்ப்பா, அவர் தான்ப்பா சுப்மன் கில்லுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் கொடுக்குறாருன்னு. இவங்களுக்கு 2 பேரும் முதல்ல ஒரு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. இவர் ஒரு KKR டீமில் இருந்தவர், அவரும் ஒரு காலத்தில் KKRல இருந்தவர். அதனால் வந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் இவர் அவருக்காக வந்துட்டு இது பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் தான் இவர் வந்து பூஸ்ட் பண்ணி மேலே தூக்கி விட்றாருன்னா சொல்கிறாங்க. டேலண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இந்தியன் டீமுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே இங்கே வந்து ஒரு மேட்ச் தாண்டி 2வது மேட்ச் சஸ்டெயின் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம். அதை தாண்டி போயிட்டா சீரீஸ் முடிவில் நீங்கள் மோசமாக விளாண்டிங்கன்னா இன்னொரு சீரீஸில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் போயிட்டுருக்கு. அதனால் சுப்மன் கில் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இப்போ T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்ற கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்று தான். சுப்மன் கில் இப்போ ஒரு யங் பிளேயராக இருக்கிறார். இப்போ அவரால் வந்துட்டு 3 ஃபார்மெட்டையும் விளாடக்கூடிய ஒரு 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 அந்த பாடி ஃபெட்டிக் இருக்கும். அவரால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்து ஜாலியாக வந்து 3 சீரீஸை 3 ஃபார்மெட்டை விளாட முடியும். மேபி இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறமா வேணால் அவரை வந்து அப்படியே ஃபார்மெட்டை குறைக்கலாம். பட் இப்போதுக்கு அவருடைய ப்ரைமில் இருக்கும்போது ஒய் நாட் அவரை ஏன் வந்து T20 கேப்டன் அறிவிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். இதுக்கு ஒரே ஒரு கான்ட்ரடிக்டரி பாயிண்ட், அதாவது இதுக்கு பிரச்சனை கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, SKYயை இப்போ தான் நீங்கள் T20யை பார்த்துக்குங்க பாஸ்ன்னு விட்டுருக்குறாங்க BCCI. முதல்ல ஹார்திக் பாண்டியா கிட்ட அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வந்து ரோஹித் சர்மா அந்த T20 வேர்ல்டு கப் பார்த்துப்பாரு. சும்மா சின்ன மேட்சஸ்லாம் ஹார்திக் பாண்டியா பார்த்துப்பாரு. ரோஹித் சர்மா T20லேருந்து ஃபார்மெட்டே ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா SKYட்ட தூக்கி கொடுத்தாங்க. இப்போ SKY இப்போ தான் ஒரு 2-3 சீரீஸை T20யில் அவரோட கேப்டன்சியை காட்டியிருக்கிறாரு. ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சு இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்லாம் அடிச்சு நவுத்துறாரு. ஒரு ஸ்டைலில் அவரோட கேப்டன்சி அவர் கொண்டு போயிட்டே இருக்கும்போது இப்போ டக்குனு பிடிங்கி திரும்பவும் சுப்மன் கில்ட்ட கொடுக்குறது சரியா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தப்பு. சுப்மன் கில் டெஸ்ட்டில் சூப்பராக அவரை ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதே நேரத்தில் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிற சூரியகுமார் யாதவும் இது வரைக்கும் நல்லா தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லா சீரீஸ்லையும் சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து தோக்கக்கூடிய மேட்சஸில் கூட கடைசி நிமிஷத்துலலாம் வந்து கம்பேக் கொடுத்து ஜெயிச்ச நம்ம மேட்சஸையும் பார்த்தோம் நம்ம T20 சீரீஸில் போன வருஷம். ஸோ அதில் பார்க்கும்போது சூரியகுமாரோட கேப்டன்சியில் எந்த வகையிலும் நம்ம குறையே சொல்ல முடியாது. ஒரு நிரந்தர கேப்டனாக வந்து T20 ஃபார்மெட்டுக்கு இவங்க சூரியகுமார் யாதவ் தான் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு யோசிப்பாங்க. அடுத்த T20 வேர்ல்டு கப் வரைக்கும் 2026 வேர்ல்டு கப் வரைக்கும்ன்றது என்னுடைய கருத்து. மேபி அவங்களுடைய கணக்கு தப்பி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மேபி வேணா அவங்க ஊரை கொண்டு வரலாம் சுப்மன் கில்ல T20 கேப்டனாக. பட் அது வரைக்கும் நம்ம சூரியகுமார் அதை வச்சு போகிறது தான் பெஸ்ட். பிகாஸ் அவர் T20 ஃபார்மெட்டில் மிகப்பெரிய ஜாம்பவானாக உருவாயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி செட் அண்ட் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அவரமே ஒரு கேப்டனை மாற்றாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது தான் வந்து நம்மளுடைய கருத்து. பட் T20 ஃபார்மெட் 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா யார்கிட்ட கேப்டன்சி போகும், சுப்மன் கில்க்கு போகுமா இல்லை சூரியகுமார் யாதவ் விட்டே தங்குமாங்கிறது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். பட் அது வரைக்கும் சூரியகுமார் யாதவ் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் பார்க்குறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுப்மன் கில்ல இந்த சீரீஸ் அவங்க கொண்டு வந்து கேப்டன்சி பண்ண வச்சு சூப்பராக பண்ணுறாரு சூரியகுமார் யாதவ், நீங்கள் ஹார்திக் பாண்டியா மாதிரி உங்களையும் அப்படியே லைட்டாக நவுத்தி விட்டுறோம், நீங்கள் அங்கே போயிருங்க, சுப்மன் கில் 2 ஃபார்மெட்டையும் பார்த்துப்பாரு, அப்புறம் அப்படியே கரெக்டாக டைம் வரும்போது ரோஹித் சர்மா ஒருவேளை கிளம்புனா டக்குன்னு ஓடியும் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க எதுவும் பிளான் பண்ணுறாங்களா? அது சரியா தப்பா என்னங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். இன்னும் சூப்பராக வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய்.